எல்லாரும் அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள், ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆட்சியில் அவர்கள் மக்களுக்கு செய்த ஒரு நலத்திட்டத்தை சொல்லியாவது ஓட்டு கேட்க முடிகிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் வாக்குக்கு எதுக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை வருகிறது? இந்த காசு ஏது? எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருகிறது? அரசு சாராயம் வித்த காசில் நடக்கிறது, கட்சி லாட்டரி வித்த காசு, போதைப் பொருள் வித்த காசில் நடக்கிறது. இதை தவிர திமுக என்ன எங்கிருந்து வருகிறது காசு? எப்படி இந்த காசு? ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு 5 லட்சம், 500 ரூபாய். அப்புறம் 5 லட்சம் வாக்கை நீங்க எடுக்கணும்னா 50 கோடி நீங்க முதலீடு செய்றீங்க. ஏது இந்த காசு? எப்படி வருகிறது இந்த காசு? எல்லா கட்சியும் பணம் கொடுக்கிறது. பணத்தை நம்பி போராடி பெற்று சுதந்திரம் கட்டமைத்த ஜனநாயகத்தை ஒரு பணநாயகமாக மாற்றி நிறுத்துவதை எப்படி என்னுடைய அன்பு மக்கள் சகித்துக் கொள்கிறார்கள்? வெறும் 500 1000 நம்ம உரிமை விற்பது என்பது தன்மானத்தை அடமானம் வைப்பதற்கு ஒப்பானது இல்லையா? என்றையிலிருந்து இது தொடர்ந்து பாருங்க இந்த அவலம். அதனால் அம்பேத்கர் அவர் காலத்திலே இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவர் என்ன சொல்றார்? மதிப்புமிக்க நம்ம உரிமைகளை சில ரொட்டி திண்டுகளுக்காக விற்பது வழக்கமான ஒரு தேர்தல் களமாக பார்க்காமல் ஒரு மாறுதலுக்கான ஒரு புரட்சிகர அரசியல் போர்க்களமாக பார்க்கிறோம். தேர்தலில் போட்டியிடுகிற முன்னிறுத்தாமல் கருத்தை வைத்து தமிழக நாட்டில் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கிட்டால் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நிகழுமா, இதெல்லாம் ஜெயிக்குமா என்று இன்னும் இந்த நேரத்தில் ஜெயித்து விட்டார்கள் என்று கன்னி 30 கிலோமீட்டரை 13 மணி நேரங்கள் குளிர் நேரத்தில் கடலிலே நீந்தி சென்று ஒற்றை மகளாக மோதி வெடிக்க செய்தார். அந்த அங்கையர் கன்னியின் அடுத்த உருவம்தான் என் அன்பு மகள் தேன்மொழி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் என்னுடன் பிறந்தார்களே. உரிமை இழந்து கிடக்கும் உழைக்கும் மக்களே, அதிகாரத்தை எதிர்த்து போராட அஞ்சுகிற அடித்தட்டு மக்களே, இருக்கிற உரிமைகளை மீட்பார். நம்பிக்கையோடு உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் 19 வாக்கு செலுத்துங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. என் மகள் தேன்மொழியை நான் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த பெரம்பலூர் தொகுதியிலே வேட்பாளராக போட்டிருக்கிறேன். என் மகளின் வெற்றி உங்கள் வெற்றி என்ற கவனத்தில் வேலை செய்யுங்கள். என் பேச்சை கேட்டுவிட்டு கலைந்து செல்லாதீர்கள். வீட்டுக்கு செல்லுங்கள், அலைபேசி எடுங்கள், உங்களோடு பகிரியில் தொடர்பில் இருக்கிற எல்லாருக்கும் செய்தியை பகிருங்கள். உங்களுடன் படித்தவர்கள், உங்களுடன் பணி செய்பவர்கள், உங்கள் உற்றார் உறவினர், உங்கள் உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், பேரன்புமிக்க உறவுகள் எல்லோருக்கும் அழைத்து பேசி மாறுதலுக்காக ஒரு சின்னம் வந்திருக்கிறது மைக். அந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி நாம் நம் ஜனநாயக கடமை ஆற்றுவோம் என்று சொல்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். தான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கு வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். இஸ்லாமிய மக்களுக்கு செஞ்ச ஒரு நன்மை பார்க்குறேன். கன்னியாகுமரியில் ஒரு அருள் தந்தை ஜவா வழிபாட்டில் இருக்கு, அவர்கிட்ட போய் திமுக ஓட்டு போட சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னொன்னே ஓங்கி அடித்து மண்டையை 2 திறக்கி விட்டான். ரத்தம் கொட்டுது. ஆனாலும் அவர்கள் மாற மாட்டார்கள், திமுகவுக்கு தான் போடுவார்கள். தினஅரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.